இந்த வருஷத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க, என்டர்பிரனராக, அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அத்தனை பேருக்கும் வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. பட் அதே சமயத்தில் நீங்கள் இது எல்லாம் அடையிறதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த வருஷத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் மணி ரொட்டேஷன் ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு உண்டு. இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் ஒரு தடவைக்கு 2 முயற்சி பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, சனியும் பார்க்கறதுனால எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. மெயினாக இந்த வருஷம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க. இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு சேல்ஸு, ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு வருமானங்கள் அதில் உண்டு. அது இல்லாமல் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன தடைகள் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, நல்லதொரு பேர் போன கம்பெனிகளில் இருக்கீங்க, எது வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். பட் ஒர்க்கில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒர்க்கில் ப்ரெஷரைஸ் இருக்குது, ஒர்க்கில் டென்ஷன், ஒரிஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ ஏதோ ஒரு விதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது.